ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது நம்ம சுரேகாவுடைய கல்யாணத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்ச பிறகும் நம்ம சுரேகா பார்த்திக்கலாம் இப்போ தான் ஓஞ்சு போய் ஒரு நல்ல புது மனுஷியாக மாறியிருக்காங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா முதல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தரவல்லியை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நந்தினி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையே ஸ்டடி பண்ணிட்டாங்க. நம்ம சுரேகாவுக்கு பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்பாடும் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணுற மாதிரி. இதே போல் இன்னொரு பக்கம் நம்ம சூர்யா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஷயம் தெரியாமல் நான் நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும், என் தங்கச்சிக்கு அம்மா வேறு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே நானே ஒரு நல்ல பையனாக பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பரமேஸ்வரி அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுரேகாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குற நிலமை ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அவங்களுக்கு தேவை காசு பணம். அதனால் யாருடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அது நல்ல விதமாக போனாலும் பரவாயில்லை, கெட்ட விதமாக போனாலும் பரவாயில்லை, நம்மளுக்கு தேவை காசு, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பரமேஸ்வரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடத்துல சம்மதம் பேச சொல்லியிருக்காங்க. இப்போது பரமேஸ்வரிக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வாழ்நாள் பூரா இவங்க கிட்ட நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கமும் காசு வாங்கிக்கலாம், அந்த பக்கமும் காசு வாங்கிக்கலாம், அப்போ தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சுரேகாவுடைய வாழ்க்கையே தலைக்கீழாக புரட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதேபடி தான் பார்த்திங்கன்னா இந்த டைகர் சக்கரவர்த்தி, அதாவது தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் ஏற்பாடு செய்யலாம், மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம சுரேகாவை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு. இப்போது 2 குடும்பமும் ஒரே ஸ்டேட்டஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா பொண்ணும் அழகாக இருக்குது, பையனும் அழகாக இருக்காங்க, எல்லா வகையிலுமே ஒத்து போகும். இவங்களுக்குள்ள ஏதாச்சும் சம்மதத்தை பேச விட்டு மூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காசு கறந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ற மாதிரி அழகாக பிளானை போட்டாங்க. அந்த பிளான் மிக பெருசாக வெடிக்க போகுது. இப்போது நேரடியாக என்ன பண்ண போகிறாரு நம்ம சக்கரவர்த்தி, டைகர் சக்கரவர்த்தி சுந்தரவல்லி கிட்ட பேச போகிறாங்க. உடனடியே சுந்தரவல்லியுடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா தட்டு தாம்பலத்தோடு வீட்டுக்கு போக போகிறாங்க. வீட்டுக்கு போன பிறகு அருணாச்சலம் சார் ஒரு பக்கம் அமைதியாக இருந்தாலும் சுந்தரவல்லிக்கு பார்த்திங்கன்னா என்னடா இவர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்காரு, எதுக்காக வந்திருப்பார், என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உடனடியாக பார்த்திங்கன்னா வாங்க உட்காருங்க, எங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களா, அப்படி என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரே பதட்டத்தோடு நம்ம சுந்தரவல்லி பார்த்திங்கன்னா பேச போகிறாங்க. பதட்டம் மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு ஆசையோடைய ஆர்வத்தோடையே பேச போகிறாங்க. அவ்வளோ பெரிய மனுஷங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளே. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா கேஷுவலாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரும் நம்மளை போல் ஒரு மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம டைகர் சக்கரவர்த்தியுடைய பிள்ளைக்கும் சூர்யாவுக்கும் தான் பிரச்சனை அப்படின்ற விஷயம் டைகர் சக்கரவர்த்திக்கு பார்த்திங்கன்னா தெரியல. அதே போல் சூர்யாவுக்கும் தெரியாது. ஏன்னா அவருடைய அப்பா கார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற விஷயம் தெரியும், ஆனால் அவருடைய அப்பா இவர் தான் அப்படின்ற விஷயம் தெரியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது நல்ல குடும்பமாக இருக்குது, பணக்கார குடும்பமாக இருக்குது, நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏற்ற குடும்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவுடைய மனசுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சு. ஆனால் நம்ம சுரேகாவுக்கும் பிடிக்காது, நந்தினிக்கும் பிடிக்காது. ஏன்னா இவங்க 2 பேருடைய மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இலா இருக்கார், அதாவது இளநீரியன் பார்த்திங்கன்னா இருக்கார். இவர் தான் நம்ம சுரேகாவுக்கு ஒரு நல்ல ஏற்ற மாப்பிள்ளை, நல்ல விதமாக வச்சு பார்த்துக்குவான் இவன் தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடம் பிடிச்சிட்டாரு. அதனால் இவங்க 2 பேருக்குமே பிடிக்கலை. இப்போது சூர்யாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சம்மதம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம நந்தினி பண்ணுறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம சூர்யா கிட்டே சொல்லிடணும், இளநீர் தான் நம்ம
சுரேகா அம்மாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை, அவரையே பேசி முடிச்சிடலாம் இல்லையா. 2 பேரும் கிளாஸ்மேட்டுன்றாங்க. அதாவது சின்ன வயசுலேயே வந்து லவ் பண்ண அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சின்ன வயசில் லவ் பண்ண விஷயம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலாம் இல்லையா, அது நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயமாவது வந்து நம்ம நந்தினி சொல்லியிருக்கிறோம் சூர்யா கிட்ட. அப்படி இந்த விஷயத்த சொல்லியிருந்தா டைகர் சக்கரவர்த்தி கிட்ட பார்த்திங்கன்னா சம்மதமே பேச விட்டு இருக்க மாட்டார் நம்ம சூர்யா. இப்போது நம்ம நந்தினிக்கு தெரிஞ்ச விஷயம், இதனால் நந்தினி போயிட்டு இந்த சம்மதத்தை பேச விடாமல் பண்ண முடியுமா சுந்தரவல்லிக்கிட்ட? கண்டிப்பாக வந்து முடியாது. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் நம்ம சுந்தரவல்லி பார்த்திங்கன்னா நந்தினியை சும்மாவே விடமாட்டாங்க, சும்மா தெரிக்க விடுவாங்க, பேயாட்டம் ஆடுவாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி வந்து சும்மா நின்றுக்கிட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம சுந்தரவல்லி கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம சுரேகா சொல்லலாம், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிற இளைஞனை தான் வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அவன் நம்ம கம்பெனியில் ஒரு வேலை பார்க்க வந்திருக்கான். அதாவது அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு வசதி வாய்ப்புமே இல்லை. அவனை போயிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் விட்டுருவேனா, நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேனா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். நம்மளுக்கு ஏற்றவங்களாக தான் இருக்கணும், நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தரவல்லியுடைய குணமே அதுதான், பணம் காசு தான். அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம சுரேகாவுடைய பேச்சை கேட்கவே போகிறதில்ல. இப்போது அதாவது டைகர் சக்கரவர்த்தி இவங்க வீட்டில் தான், அதாவது சூர்யாவுடைய தங்கச்சியை தான் வந்து நம்ம அப்பா வந்து பொண்ணு கேட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் அவருடைய பிள்ளைக்கு, அதாவது நம்ம சூர்யா கிட்ட பிரச்சனை பண்ணவர்கிட்ட தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம், இந்த வீட்டில் தான் பொண்ணு எடுக்கணும், சுரேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு சுரேகாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம்னு என் வாழ்நாளில் பண்ணனா அவளை மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒத்த கால நிற்கிறாரு. இப்போ புள்ள இந்த மாதிரி கேட்கும்போது டைகர் சக்கரவர்த்தி என்ன பண்ணுவார், யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் என் புள்ள ஆசைப்பட்டுட்டான், அவளை தான் நான் கட்டி வைக்குவேன், அதுக்கு துணையாக யார் வந்தாலுமே அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன் சுரேகாவை பெற்ற அம்மா அப்பாவே வந்தால் கூட நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், அவங்கள எதிர்த்து கூட அவங்கள கொலை பண்ணிட்டு கூட வந்து நான் சுரேகாவை வந்து என் பிள்ளைக்கு கட்டி கொடுக்குவேன் அப்படின்ற வெறித்தனத்தோடு வந்து டைகர் சக்கரவர்த்தி இருக்க போகிறாரு. இப்படி ஒரு பிரச்சனையில் போயிட்டு நம்ம சுரேகா மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ எப்படியாவது வந்து இங்கே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சுரேகா, அதாவது சுந்தரவல்லியுடைய ஆசை கனவுகள், ஏன்னா பணக்காசு மட்டும்தான் சேரணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நந்தினி முயற்சி பண்ணுறாங்க. நந்தினி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது நம்ம சுரேகாவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சுந்தரவல்லி விடுவாங்களா? கண்டிப்பாக வந்து சுந்தரவல்லி பேயாட்டம் ஆட போகிறாங்க. அதாவது சுரேகாவை எதிர்த்து நந்தினியை எதிர்த்து இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஒத்த கால நிற்க, இந்த கல்யாணம் ஒரு பக்கம் நின்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி ஒரு பக்கம் ஒத்த கால நிற்க, இந்த பிரச்சனை எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி